இவ்வளோ எங்கா இருக்காங்க, ரொம்ப அழகா வந்திருக்காங்க. சச்சு அம்மா அவர்களை பேசுவதற்காக அன்போடு அழைக்கின்றேன். மேம், சாரோட டயலாக் இங்கே நீங்கள் சொல்லலாம். வயசானால இன்னும் உங்கள் ஸ்டைல் அழகு மாறவே இல்லைல்ல? மைக்கு கொஞ்சம் பிரச்சனை. ஏன்னா கேட்டது கரெக்டு ரவிக்குமார். ஏன்னா இது என்ன பாதி மூஞ்சி தெரியாது என்று மைக் இல்லை, அதையே அட்ஜஸ்ட் பண்ணலாம்ல. சாரி, சுமாராக தெரியும். வேண்டாம்ப்பா, வேண்டாம் வேண்டாம். ஸோ மேடையில் இருப்பவர்களுக்குனா எல்லாருமே கிட்டத்தட்ட எனக்கு ஜூனியர் தான். ஸோ நான் 70 வருஷம் சினிமானுடைய சீனியர். நான் நிறைய டைரக்டர்ஸ், நிறைய கேமராமேன், நிறைய வசனகர்த்தா, நிறைய நடிகர்கள், இன்னும் என்ன சொல்கிறதுன்னே தெரியல. ஆனால் சினிமா தான் என் குடும்பம். அந்த குடும்பத்தோடு நான் என்றைக்குமே இருப்பேன் ஆண்டவனுடைய அருளால். நீங்கள் எல்லாமும் என் குடும்பம்தான். இன்றைக்கி வேணால் மீடியா எத்தனை ஒன்றா மாறி இருக்கலாம், பட் எல்லாரும் என்னுடைய குடும்பம் மாதிரி தான் நான் நினைக்கிறேன். ரங்கராஜ் சார் என்னுடைய ஃபஸ்ட்டு படமாக செகண்ட் படமானு ஞாபகம் இல்லை, நெஞ்சமெல்லாம் நீயே. அதை நான் மறக்கவே முடியாது. அதில் நானும் கவுண்டமணி நானும் ஃபஸ்ட்டு பண்ண படம். அன்றைக்கி நான் எப்படி பார்த்தேனோ அதே மாதிரி இந்த படத்துக்கு அவர் கூப்பிடும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஏன்னா அவருடைய படங்கள் சாங்ஸு டெஃபினட்டாக அவருக்கு ரொம்ப லக்கு, டைட்டில் அவருக்கு ரொம்ப நல்ல லக்கு. அதே மாதிரி இந்த கொஞ்சம் காதல் கொஞ்சம் மோதல், அதுவும் ரொம்ப அருமையான டைட்டிலாக அவருக்கு அமைஞ்சிருக்கு. அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா அந்த ஷார்ட்ஸு, அதாவது அவர் ஒன்றும் ஃபாரின் ஃபாரின் போகாமையே இருக்கிற இடத்துலையே அவ்வளோ அழகாக அந்த கேமராமேன் அவ்வளோ அழகாக அந்த படம் பிடிச்சி காமிச்சிருக்காரு. ஏன்னா இப்போ தொட்டானந்தா எல்லாமே ஃபாரின் தான்ற மாதிரி இருக்குது. ஃபாரின் தேவை தான். ஏன்னா முதல்ல போனது ஸ்ரீதர் தான், சிவந்தமன் படத்துக்கு ஃபஸ்ட்டு போனது அவர் தான். ஸோ இருந்தாலும் அந்த இருக்கிற இடத்துலையும் அந்த பாட்டும் நல்லபடியாக அமைஞ்சிருக்கு. ஸ்ரீகாந்தும் பூஜிதாவும் ரொம்ப அழகாக அதில் நல்லா பண்ணியிருக்காங்க. நல்ல கண்ணுக்கு நல்ல இதுவாக இருக்குது. நிஜமாகவே இந்த மாதிரி படங்களை நிறைய என்கரேஜ் பண்ணணும். கொஞ்சம் பண்ணால் தான் அடுத்தவங்க வரவங்களுக்கு நம்பிக்கை இருக்கும். இல்லை இதுதான் ஃபார்முலான்னா அப்புறம் என்ன பண்ணுறது சொல்லுங்கள் பார்க்கலாம். நானே இப்போ வெளியில் ஏன்னா எல்லா படங்களும் வேணும் தான், நான் வேண்டான்னு சொல்லலை. நமக்கு நிச்சயமாக ஒரு மாறுதல் வேணும், நமக்கு நிறைய வித்தியாசங்கள் வேணும். ஏன்னா நிறைய அப்போ தான் பார்க்குறதுக்கு புதுசாக பார்க்கணுன்றாங்க. அதே நேரத்தில் குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே கொஞ்சம் இந்த மாதிரி படங்களும் வேணும்னு சொல்கிறாங்க கொஞ்சம். ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது கிட்டத்தட்ட இந்த கலாட்டா கல்யாணம், சுமதி அண்ட் சுந்தரி டைப்பில் ஒரு கலாட்டா உள்ள ஒரு படமாக இருக்குது. நான் இன்னும் ஃபுல்லாக பார்க்கலை. என்னுடைய கேரக்டர் அந்த பூஜிதா ஹீரோயினோட பாட்டி, என்னை வச்சு தான் அவங்க ப்ளே பண்ணுறாங்க. என்னை வச்சு தான் ப்ராப்ளமே. ஏன்னா என்னை வச்சு தான் சொல்லிக்கிறாங்க, நான் ரொம்ப பணக்கார வீட்டு பொண்ணு அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. தட் இஸ் த ப்ளே. ஸோ அது ரொம்ப நல்ல அழகாக வந்திருக்கு. இதுக்கு எல்லாருடைய சப்போர்ட்டும் வேணும், உங்களுடைய சப்போர்ட்டும் வேணும். மக்கள் ரசிகர்கள் எல்லாருமே தியேட்டருக்கு தயவுசெய்து பார்க்கணும். அது எந்த படமாக இருந்தாலும் தியேட்டருக்கு கொஞ்சம் அது என்ன இல்லை, நல்லா தியேட்டரு 100வது நாள் விழா 250வது விழாலாம் நான் பார்த்துருக்கேன். நான் இப்போ தியேட்டரில் போய் ஜனங்களோடு உட்காந்து பார்க்க முடியலையேன்ற மாதிரி இருக்காது. ஸோ அதனால் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் மியூசிக் டைரக்டர், கேமராமேன், யார் டெக்னீஷியன்ஸ் இதில் ஒர்க் பண்ணாங்களோ, ஆர்டிஸ்ட்டோ எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். என்னை இந்த இதுக்கு கூப்பிட்டதுக்காக நானும் என்ன ஒரு நல்ல இதுவாக கிடச்சிருக்கேன். எனக்கு ஒரு நல்ல கேரக்டர் கொடுத்ததை ஒழுங்காக பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.